அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்தநல்லூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம், கும்பகோணத்தில் அடுத்தது பந்தநல்லூரில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அந்த பாணி அவங்க தனி. கலாட்சேத்ரா அருண்டெல் ருக்மணி இங்கே கலாட்சேத்ராவை உலக புகழ்பெற்ற இன்னைக்கு பரதநாட்டியத்தில் நிறுவனர் இருக்கக்கூடிய கலாட்சேத்ராவை ஆரம்பித்த ருக்மிணி அருண்டெல் அவர்கள் கூட பந்தநல்லூர் வந்திருந்து மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்களிடம் பரதம் பயின்று அதனை பின்பு தன்னுடைய ஒரு வழிக்கு மாற்றி தன்னுடைய கற்பனைகளையும் தன்னுடைய இதை சேர்த்து அந்த கலாட்சேத்ரா பாணின்னு அவங்க உருவாக்கினாலும் முதல்ல அவங்க கற்றுக்கிட்டது கூட பந்தநல்லூர் தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. திருவிடமருத்தூரில் குப்பையா நட்டுனார் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கீத நாட்டிய நட்டுனர் பரம்பரை இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க பம்பாயில் வந்து ராஜராஜேஸ்வரி பரதநாட்டிய வித்யா மந்திர் என்று ஒரு பெரிய பரதநாட்டிய கல்லூரியை தொடங்கி இங்கேருந்து பம்பாயில் போய் பல பெரிய பெரிய இடத்துல உள்ள பெண்களுக்கு எல்லாருக்கும் பரதத்தை பயிற்றுவித்து மிக சிறந்த ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குத்தாலம் திருவிடமருத்தூர் தாண்டிங்கன்னா குத்தாலம் கணேச பிள்ளை, வைத்தீஸ்வரன் கோவில் முத்துசாமி பிள்ளை. வைத்தீஸ்வரன் கோவில் முத்துசாமி பிள்ளை வந்து பிரெஞ்சுக்காரங்க இருந்த பொழுது முதல்ல செவாலியர் விருது வழங்குறதுங்கிறது அவருக்கு தான். அவர் பிரான்ஸுக்கே அழைச்சிட்டு போய் செவாலியர் விருது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு செவாலியர் விருது கொடுக்கப்பட்டது. ஆனால் முதல்ல செவாலியர் விருது கொடுத்தது அவருடைய நாட்டிய திறமையை பாராட்டி பிரெஞ்சு அரசாங்கம் பிரான்ஸ் தேசத்துக்கு அழைத்து சென்று அவருக்கு அந்த விருதை கொடுத்தது.